வணக்கம். திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை 2027 2028 ஆண்டுகளில் செய்ய உள்ள மாணவர்களுக்கான சித்திரப்படம் ஊடாக சிந்தனை விருத்தியை உண்டு பண்ணுகின்ற கடந்த கால அரச பரீட்சை வினா ஒன்றின் விடைகாண் விளக்கம், அதாவது 2025 ஆண்டு நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாள் ஒன்றில் வினாவப்பட்ட வினாவுக்கு விடைகாண் விளக்கம் வழங்குகின்றேன். அவதானியுங்கள். ஒரு பாத்திரத்தில் 1/4 பங்கு சீனி இட்டபோது 300 கிராம், அப்பாத்திரம் பூரணமாக சீனி இட்டு நிரப்பிய போது 900 கிராம் ஆகியது. வெறும் பாத்திரத்தின் நிறை யாது? இதற்கு கணித பாங்கில விடை காண்பது இங்கே விவரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆயினும் திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சைக்கு ஆயத்தமாகின்ற 9-10 வயது மாணவர்களுக்கு இந்த கணிப்பு முறை இலகுவாக அமையாது. ஆகவே அவர்களுக்கு உரிய எளிய முறையில் 1/4 பங்கு சீனி 300 கிராம் என்று சொல்லப்படுகின்றது. மிகுதி 3/4 பங்கு நிரப்பிய பின் அது முழு பாத்திரத்தின் முழு சீனியின் அளவு 900 கிராம் என்று சொல்லப்படுகின்றது. இங்கே 3/4 பங்கு நிரப்பியது 900 கிராமிலே இருந்து 300 கிராமை கழித்தால் 600 கிராம் ஆகின்றது. ஆகவே 1/4 பங்கு 200 கிராம் ஆகின்றது. இந்த ஆரம்பத்தில் தரப்பட்ட 300 கிராமில் அந்த 1/4 பங்கு சீனியின் சரியான அளவு 200 கிராமை கழித்தால் பாத்திரத்தின் அளவு 300 கிராம் என்பதே இலகுவாக குழந்தைகளுக்கு விளக்கக்கூடிய முறையாகும். கணிப்பு முறையில் சொல்லிக் கொடுக்க போனால் பிள்ளைகள் கொஞ்சம் சங்கடப்படுவார்கள். அவர்களை இந்த மாதிரி எளிய இலகு வழியிலே வழிநடத்த வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். மீளவும் இருக்கா அந்த கேள்வியை பற்றி சொல்லித்தாரன். இப்போ ஒரு பாத்திரம் இருக்கின்றது, இங்கே காட்டப்பட்டது போல். அதில் 1/4 பங்கு சீனி இருக்க 300 கிராம். அது முழுவதும் பூரணமாக ரம்பி இருக்கின்ற போது 900 கிராம். அப்போ 1/4 பங்கை விட பூரணமாக ரம்புவதற்கு 3/4 பங்கு சேர்ந்திருக்கின்றது. அப்போ பூரணமாக ரம்பியதில் இருந்து 1/4 பங்கை கழித்தால் 600 கிராம். அப்போ 3/4 பங்கு 600 கிராம் என்பது புலனாகின்றது. அப்போ 1/4 பங்கு 600 கிராமை 3ஆல் வகுத்தால் 200 கிராம். அப்போ முதல் பாத்திரத்தில் 1/4 பங்கு 300 கிராம் என்று சொல்லப்பட்டது பாத்திரத்தின் 100 கிராமையும் சேர்த்து. எப்படி 300ல் 200 போனால் 100 கிராம் பாத்திரத்தின் நிறை. இந்த வகையில்தான் இலகு வழியில் விடை காண வேண்டும் என்பதை பிள்ளைகளுக்கு இலகுபட ஊட்டி அவர்கள் சிந்தனையை சித்திரப்படம் ஊடாக சிந்தனை விருத்தியை உண்டு பண்ணுவோம். நன்று அடுத்த காணொளியில் சந்திப்போம்.